நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாக்கு நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தினதுக்கு, முக்கியமாக என்னோடய பத்திரிகை நண்பர்கள், மீடியா, என் குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க, இங்கே எத்தனையோ நடிகர்கள், கலைஞர்கள் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து இங்கே வந்தது எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். ராப்பகலாக எனக்கு வந்து துணையாக இருந்து எனக்காக உழைச்ச என்னுடைய அண்ணன் குணா அவருக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதை நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய துணையாக இருந்திருக்காரு. அதே மாதிரி எனக்கு துணையாக இருந்த சௌந்தர் அவர்கள், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சேர்ந்த சௌந்தர் அவர்களுக்கும் சரி, என்னுடைய நண்பன் விஷ்ணுவும் சரி, எக்கச்சக்க பேர் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, என்னோடய டென்ஷன்ஸும் சரி, என்னோடய கோவத்தும் சரி எல்லாமே பொறுத்துக்கிட்டே மனைவிக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய சப்போர்ட் எனக்கு என்னோடய நண்பர்கள் எத்தனையோ பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எத்திராஜ் சார், ஸ்ரீகுமரன் ஸ்டோர்ஸ் சார் அவருக்கும் சரி, என்னுடைய தினேஷ் அகர்வால் சார் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்க பேர். என்னோடய அடுத்த படத்துக்கான இயக்குனர் மித்ரன் ஜவஹர் அவர்கள், அவரும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. நான் வந்து இந்த படம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு போகணுன்னு சொல்லும்போது எனக்காக பொறுமையாக வந்து காத்திருந்தார். எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைவருக்கும் சரி, அண்ட் இந்த விழாவின் நாயகன் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நான் பெரிய நன்றி கடன்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் டு எவ்ரிபடி, பிஆர்ஓ ஜான், அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஜான். அண்ட் என்னுடைய இயக்குனர் கணேஷ், ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கேன் கணேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நல்ல ஹைட், உங்களை யார் பார்த்தாலும் லவ் பண்ணுவாங்க. பக்காவா ஒரு பர்கர் டொக்கா மாட்டிக்கிச்சு. மேலோகத்துல ரொம்ப ஊர்வசி மேனகெல்லாம் இருப்பாங்கடா. அவங்க முன்னாடி வால் சரோசா ஒரு சப்பாடா. இந்த மாதிரி ஒரு பொறுக்கிய மறக்கிறதுக்கு வெறும் 8 செகண்ட் போதும். எனக்குள்ள ஒரு கெட்டவா இருக்கான். எங்களுக்கு அவர்தான் சார் லீடரு. ஊர்ல இருக்க குடிமகன்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை கெத்தாக்கிட்டானுங்க. அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணி அப்படியே டான் ஆயிடு. நீ கெட்டவனா இல்ல நான் கெட்டவனா? தன்னை நம்பி யார் உழைக்கிறார்களோ அவங்க நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதே மாதிரி இந்த ரசிகர்களை நம்பி யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிச்சயமா அந்த படம் வந்து வெற்றி பெறும். ஸ்ரீகாந்தின் முதல் முயற்சி நிச்சயம் வெல்லும். நம்பியார் சாமி சினிமாவில் தான் வில்லனாக நடித்தார். ரியல் லைஃப்பில் அவர் சூப்பர் ஹீரோ. சினிமாலையும் ஜெயித்தார், வாழ்க்கையிலையும் ஜெயித்தார். அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நம்பியாருங்கிற ஒரு படம் உங்களை நம்பி எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும். இது அவருடைய முதல் படம். 2வது படம் சாமி ஆட்டம்னு சொல்லி அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உண்மையிலே அந்த படம் நம்பியாரோட பிரமாதமாக வரும். ஏன்னா அதில் நான் நடிச்சிருக்கிறேன். இந்த படம் நல்ல படம் தான். பட் இதுக்கு அடுத்து அந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் ஷூட்டிங் போக வேண்டியிருக்கு. அந்த படம் ஷூட்டிங்கில் தம்பி ஸ்ரீகாந்த் வந்து நான் அவர் கூட நடிக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் நடிக்கும் போது என்னுடைய நடிப்பு, என்னுடைய ஏன் என்ன இவ்வளோ கருப்பாக இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த லட்டு படத்தில் சந்தானம் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இந்த படத்தில் சிரிச்சுட்டே இருந்தார். நான் கேட்டேன், என்ன தம்பி இப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னா, இல்லைண்ணே அது என்னன்னு தெரில அப்படின்னாரு. நான் ஏதாவது ரொம்ப சேட்டை பண்ணுறேனான்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப என்னை பாராட்டி, அதான் அவர் நடிக்கிறத மறந்து என்னுடைய நடிப்பை பார்த்து ரசிக்கிட்டே இருந்தார். உண்மையிலே தம்பி ஸ்ரீகாந்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஃபேன், பவர் ஸ்டாரோட மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா அவர் நடிக்க வேணாம், பேச வேணாம், அவரை பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். இந்த மாதிரி ஒரு காமெடியன் வந்து ரொம்ப அபூர்வான ஒரு விஷயம். குட் டு சி யூ சார். ஸ்ரீகாந்த், நானும் ஸ்ரீகாந்தும் 2002 ஒன்றா சினிமாவில் அறிமுகம் ஆகணும். நான் 12Bங்கிற ஒரு படத்தில் அறிமுகம் ஆகினேன். அவர் வந்து ரோஜா கூட்டம்ங்கிற படத்தில் அறிமுகம் ஆனார். அன்னைக்குலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீகாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு மனிதன்.
பட் இது வரைக்கும் அது வெளியில் வரல. எங்களுக்கு இந்த சிசிஎல் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்க இடத்துல வந்து ஊர் ஊராக போகும்போது நாங்கள் ஸ்ரீகாந்தை தான் தேடுவோம். ஸ்ரீகாந்த் எங்க நல்லா என்டர்டெயின் பண்ணுவான். கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த உண்மையான ஸ்ரீகாந்த், அவருக்குள்ள அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் லெவலில் ஸ்ரீகாந்த் வந்து இந்த படத்தில் தெரிகிறாரு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாங்ஸ் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசம்னு சொன்னாலே பழசாயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு காமெடி அண்ட் ராம்காம் அண்ட் ஒரு இந்த சந்தானம் சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுல ஒரு புதுசாக இருக்குது. சந்தானம் வந்து நான் கதை கூட கேட்டிருக்கேன், இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு வில்லன் இருக்காங்க. ஸோ அந்த மனசாட்சி தான் அந்த படங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என் பேர் ராம். வாங்க நல்லவரே வாங்க. நான் பிறந்த நாளில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்திருக்காரு. நான் பிறந்த மாதத்துல தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா பிறந்திருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது புஜ்ஜிக்குட்டி. நான் பிறந்த நேரத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பிறந்திருக்காரு. இந்த பூமியில இத்தனை ஸ்பெஷாலிட்டியும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். ஸ்ரீகாந்த் வந்து ஆக்சுவலாக என்னோட கிளாஸ்மேட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரும் அவர் ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ அப்போது டைரக்டர் கணேஷ் சார், எம்எஸ் பிரபு சார் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த ஸ்டோரி சொன்ன உடனே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் ஸ்ரீகாந்த். ஒரு நியூ கான்செப்ட், ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற அந்த வில்லனிசம் வந்து சந்தானம் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப புதுசாக இருக்கும். ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கேமியோ பண்ணுனாரு. ஐ ரியலி அக்ரேட் அண்ட் wish the entire team a huge success. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் புது ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் வந்து எப்படி பார்த்துக்குவாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. பட் மணி சாரோடைய ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் ஸ்ரீகாந்த் சாரோடைய மனைவியார் அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் தே டுக் ரியலி வெரி குட் கேர் ஆஃப் த ஆக்டர்ஸ் அண்ட் த பீப்புள் இன் தி செட்ஸ். இது ட்ரெய்லர் சாங் பார்த்தோம். அந்த டாஸ்மாகில் ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதில் வந்து விஜய் ஆண்டனி சார் வழக்கமாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு குத்து சாங் பண்ணுவார். இதில் ரொம்ப ஆறாமரை அந்த குத்து சாங் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. அதை பேசிகிட்டு இருக்கும்போது சுப்பு சார் சொன்னார், இந்த மாதிரி என்ன சார் நீங்கள் டாஸ்மாக் விட்டு வெளியில் வந்த மாதிரி இருக்குது, இன்னொருத்தர் வந்துட்டார் நினைக்கிறேன் டாஸ்மாக் அப்படின்னா. இல்லை சார் நான் வெளியில் சரக்கு வாங்க தான் போயிருக்கேன், நான் வந்துடுவாங்க கண்டிப்பாக திருப்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் டாஸ்மாக் ரொம்ப பெருசு, அதில் நிறைய பேர் உட்காரலாம். ஜென்ரலாக ஒரு ஹீரோக்கு வெளியே தான் வில்லன் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஹீரோக்குள்ளேயே ஒரு வில்லன் இருக்கார். அதுதான் அவருடைய செகண்ட் தாட். அவர் தான் சந்தானம் சார். ஸோ இப்போ தன்னோட செகண்ட் தாட்டை எப்படி ஓவர் கம் பண்ணி தன்னைத்தானே ஜெயிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கான்செப்ட். இதுக்கு கேமராமேன் எம்எஸ் பிரபு சார் வந்து கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் விஜய் ஆண்டனி சார், அவர் வந்து எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்கள் என்னோடய ஸ்டூடியோலேருந்து வெளியே போகும்போது நீங்கள் முழு திருப்தியாக போகணும். அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் சார், எத்தனை முறை வேணால் வந்து நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது எங்களுக்கு அந்த முழு மன நிறைவு வந்துச்சு. அதே மாதிரி ஸ்ரீகாந்த் சார் ரசிகர் மன்ற தலைவர் குணா அவர்கள், அவர் வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணி நிறைய விஷயம் எங்களுக்காக சேவ் பண்ணி கொடுத்தாரு. அவருக்காக என்னோட நன்றி. அப்புறம் முக்கியமாக சந்தானம் சார் வந்து அவர் சொந்த படத்தில் பாடுறதா இருந்தார். நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நீங்கள் பாடி கொடுக்கணும் சார், ஏன்னா இந்த படத்தோட கான்செப்டே வந்து உங்களை பேஸ் பண்ணி தான், ஏன்னா உங்கள் வாய்ஸ் வந்துச்சுன்னா அது எங்களுக்கு ரொம்ப இந்த கதைக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே ஒத்துக்கிட்டாரு. அவரோட சொந்த படத்துலையும் பாடாமல் இந்த படத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி பாடி கொடுத்தாரு. அவருக்கு என்னோட நன்றி. இதையெல்லாம் விட நான் பேப்பரில் எழுதின ஒரு கதையை சில்வர் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்த ஸ்ரீகாந்த் சாருக்கும் வந்தனா ஸ்ரீகாந்த் அவங்களுக்கும் என்னோட நன்றி. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி சார் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து காதல் விழுந்தேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் since then I've been a big fan of his work, which is why I'm really happy and really excited that he's working for this film. படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது பார்த்தேன்,
கணேஷ் சார் சொன்ன கதை மாதிரி ரொம்ப என்டர்டெய்னிங்காக நல்லா வந்திருக்கு. படம் வந்து கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தை தொடர்ந்து நீங்கள் பல புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுத்து நிறைய ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். என் கூட ஒர்க் பண்ண பாடலாசிரியர்கள், கேமராமேன் சார், இந்த டீம் ஹோல் டீமுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சின்ன ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க, ஒரு நல்ல படம் அப்படின்னா வந்து இது லிங்குசாமி சார் தான் எனக்கு சொன்னார். ஒரு கதை கேட்குறீங்க, நிறையா கதை கேட்குறீங்க, எப்படி டப் டப்னு சூஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லை சார் இங்கே ஒன்று அடிக்கும், அது சரியாக வரும்னு தோணும் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை சார் நான் ஒன்று சொல்கிறேன், இது ஒரு ஞாபகம் வச்சுங்க அப்படின்ட்டு ஆர்வி சௌத்ரி சார் அவர்களும் லிங்குசாமி சார் அவர்களும் 2 பேரும் சொன்ன ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லலாம். ஒரு கதை சொல்லும் போது வந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சொல்லுவாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும். பட் அது அன்றைக்கி சாயந்தரமே இல்லாட்டி அடுத்த நாள், ஒரு வாரம், ஒரு 10 நாள் கழிச்சு கூட அந்த கதையை வந்து நம்ம டப்புன்னு சொல்ல முடியணும். ஒரு 5 சீனாவது இல்லாட்டி ஒரு 5 விஷயமாவது அந்த படத்தை பற்றி டப்புன்னு சொல்கிறதுக்கு நம்மளை தூண்டணும். அது சொல்கிறது வந்து ஒரு கதை சொல்கிற சாதாரண விஷயமே கிடையாது. பட் அது சொல்கிற மாதிரி வந்து ஒரு தூண்டல் ஒன்று வரணும். அந்த மாதிரி இருந்தது. ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து நான் சமீபத்தில் மீட் பண்ணும்போது டப்புன்னு அந்த படத்தை பற்றி வந்து அவ்வளோ சீன்ஸு, சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரசித்த விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ ஷேர் பண்ணார். இங்கே எனக்கும் ஸ்ரீகாந்துக்கும் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நெருங்கிய நட்பு, பெரிய பரிச்சயமெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து வரணும்னு தோணுச்சு. நிறையா தெரிஞ்சவங்க ஃபங்க்ஷனே வந்து என்னால் போக முடியலன்னு கூச்சமாக இருந்தது. பட் இதுக்கு வந்து எப்படியும் வரணும் அப்படின்னு தோணுச்சு. ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து எல்லாருமே படங்கள் பண்ணுவோம், எல்லா படமும் வந்து விரும்பி பிடிச்சி பண்ணுவோம். ஏன்னா அது 10 மாதம் 1 வருஷம் நம்ம அப்படியே இணைஞ்சிருக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் அது. பட் முதல் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது இன்னும் நெருக்கமான ஒரு விஷயம். இட்ஸ் மோர் பர்சனல், வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. அதில் எனக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து என்னை நினச்சதுக்கு வந்து நான் ஐ திங்க் ஸ்ரீகாந்துக்கு நான் பர்சனலாக நான் தேங்க் பண்ணணும். என்னை இவ்வளோ க்ளோஸாக நினச்சதுக்கு. எனக்கு என்னோட நட்பு வட்டம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கு அப்படின்னு நான் சந்தோஷமாக நான் இன்றைக்கி சொல்ல முடியும். ஸ்ரீகாந்துக்கு தெரியாத ஒரு விஷயம், எனக்கும் ஸ்ரீகாந்துக்கும் வேற ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. எப்படி சொன்னாரோ 2002 வந்து வரும்போது, ரோஜா கூட்டம் வரும்போது வந்து பத்திரிக்கையில் ஒரு பேட்டி ஒன்று படித்தேன். எனக்கும் அப்பப்போ சின்னதாக அப்போ தான் ஒரு படியாக நான் தாண்டி வந்துட்டுருக்கேன். அப்போது ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து அவங்க பேட்டியில் அவங்க அப்பா சொன்னதாக ஒரு விஷயம் சொன்னார். அது எனக்கு வந்து இப்போவும் ஊக்கம் கொடுக்குற ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனல் லைன்ஸாகவே எனக்கு நான் இன்னும் அதை நான் வச்சுட்ருக்கேன். அது மனசில் வந்து நிறைய பேர் படிச்சிருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். பட் அவரோட பேட்டியிலேருந்து தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதை இன்னும் எனக்குள்ள பத்திரமா மறக்காமல் அப்படியே இருக்குது. அவங்க அப்பா சொன்னது வந்து, என் பையன் வந்து செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் அவன் நம்பர் 1 இருக்கணும், அதில் அவன் பெஸ்ட்டாக இருக்கணும், நீ என்ன தொழில் வேணாலும் பண்ணு, அதில் நீ முழுசையும் கொடுத்துரு அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ சரியான ஆட்கள் கூட இருக்காங்க. நான் அதனால நான் பயன் அடைஞ்சிருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வந்திருக்கு ஸ்ரீகாந்த் உங்களோட பேட்டியில் நீங்கள் சொன்ன விஷயத்தினால. ஸோ ஐ எம் சம்வேர் ஸ்டில் கனெக்டட் வித் யூ. இந்த நிகழ்ச்சியில் நானும் சேர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோல்டன் ஃப்ரைடே பிரமாதமான வெற்றி அடையணும். ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் இது. உங்களோட சப்போர்ட்டில், உங்களோட அன்பில் இந்த படம் நிச்சயமாக வந்து எல்லா வெற்றிகளையும் எல்லா சந்தோஷங்களையும் வந்து அவங்க அடையணும். அவர் சொன்ன போதே வந்து அந்த கான்செப்ட், இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. நிறையா நண்பர்கள் இருக்காங்க, நிறைய வெல் விஷர்ஸ் இருக்காங்க. நிச்சயமாக எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் ஸ்ரீகாந்த். ஆனால் ஒன்று சொல்லலாம், இந்த படத்தை நம்பி யார் வந்தாலும் மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். ஏன்னா ஒரு படத்துக்கு முதல் வெற்றி அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து எந்த ஒரு மதமாக இருந்தாலும் இந்து மதத்தில் வந்து பிள்ளையாரை நினச்சிக்கிட்டு தான் போகணும். முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தின் இயக்குனரே ஒரு பிள்ளையார் தான், கணேஷா. அது நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையும்ன்றது எந்த ஒரு டவுட்டும் எனக்கு கிடையாது. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். நம்பியார்னு பேர் வச்சுருக்கீங்க. அதுவும் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர், மக்கள் தலைவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் பார்த்தா அது நம்பியார் தான். நம்பியாரும் எம்ஜிஆர் நிறைய படம் நடிச்சிட்டாங்க. சார் இருவரும் வந்து இதை காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் மாதிரி இந்த நம்பியார்ன்ற டைட்டில் வச்சுருக்கீங்க. நிச்சயமாக நம்பியார் சாமி வந்து எங்கே இருந்தாலும் உங்களை வாழ்த்துவார்கள். இந்த படம் மிக பிரம்மாண்டமான படமாக இருக்கணும். ஃபார் ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆல் தட் வி ஹேவ் ஃபார் யூ ஸ்ரீகாந்த், டெஃபினட்டாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். என் பேர் ராம். வாங்க நல்லவரே வாங்க. நான் பிறந்த நாளில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்திருக்காரு. நான் பிறந்த மாதத்தில் தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா பிறந்திருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பூஜிக்குட்டி. நான் பிறந்த நேரத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பிறந்திருக்காரு. இந்த பூமியில் இத்தனை ஸ்பெஷாலிட்டியும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நல்ல ஹைட். உங்களை யார் பார்த்தாலும் லவ் பண்ணுவாங்க. பக்காவா ஒரு பர்கர்
பக்கா மாட்டிக்கிச்சு. மேலோகத்துல ரொம்ப ஊர்வசி மேனகெல்லாம் இருப்பாங்கடா. அவங்க முன்னாடி வால் சரோசா ஒரு சப்பாடா. இந்த மாதிரி ஒரு பொறுக்கிய மறக்கிறதுக்கு வெறும் 8 செகண்ட் போதும். எனக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கான். எங்களுக்கு அவர்தான் சார் லீடரு. ஊர்ல இருக்க குடிமகன்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை கெத்தாக்கிட்டானுங்க. அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணி அப்படியே டான் ஆயிடு. நீ கெட்டவனா இல்ல நான் கெட்டவனா? நோ வயலன்ஸ். நான் ராமச்சந்திரன் இல்லடா, நம்பியார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Sa 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 di sa di sa pa, ma ma da 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 sa di pa pa. Sa 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 di sa pa, ma ma da 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 sa di pa pa. Ga ma da ni sa di ri sa. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மை அதுதான் மெய்யாய் அழகு கமதனிசா நிரிசா கமதனிசா கரிசா குயில் இசையது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒளிகளும் தேவையா நதி நடந்து சென்றிட வழி துணைதான் தேவையா கடல் அலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு கமதனிசா நிரிசா அழகே அழகே எதுவும் அழகே జనుత కదీం నిరిసని పగ మరిస జనుత కదీం మదని పగ మదని సదా జంత జనుత కదీం మదని రిసని మదని పగ జంత జంత జనుత Some misunderstanding. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில்
பாருங்க 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு ஒரு நாள் போய் டிராப் பண்ணா குறைஞ்சு போய் வராமா? பிஇ முடிச்சிட்டு 4 வருஷமா வீட்டில் சும்மா தானே இருக்காரு. டிராப் பண்ணல 20 ரூபா கூட. மாமா 2000 ரூபா கேட்டா வெறும் 200 ரூபா தெரியுமா? இவ்வளவுதான் கிடைச்சிச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. இதுக்கு மேல உங்க அப்பாட்ட ஆட்டையை போட முடியல. என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது. பரவாயில்ல மச்சான், நீ வேலைக்கு போலன்னு எனக்கு தெரியும். டப்பா வண்டிக்குள்ள டிராமா. ஏய் எதை பார்த்து டப்பா வண்டின்னு? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். உன் வண்டி ஓடுமா? நான் டிராஃபிக் ஜாமில் பூந்து போயிடுவேன். நீ போவியா? என் வண்டி நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். உன்னால முடியுமா? எந்த வேலையும் பார்க்காம வீட்லயே சும்மா இருக்கவன எதுக்கு 4 பேர் வந்து அடிக்கணும்? மூஞ்சி எப்படி வச்சுக்கிற? மூஞ்சியே அப்படிதான். இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இங்கேயே குத்தி போட்டுருவேன். என்ன சார் வகுடு எடுத்து வரணும் முடி புட்டி கண்ணாடிலாம் பார்த்து பழம் நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேட் பாய் சார். கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் வேற பேசுவேன். நானா உன்னை அழிச்சு போடுங்க. அமுல் பேபி, ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்க? ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்பேன்.